Tharavedi with Shiva. டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துகள். தீபாவளியொட்டி சரவடி வித் சிவா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சிவா சார்னுடைய வாழ்க்கையில் அவங்க கடந்து வந்த பாரதிகளை பற்றியும் நிறைய கலகலப்பான சுவாரஸ்யமான செய்திகளை பற்றியும் பேச இருக்கோம். வாங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்கள் இருக்கிற இடமே எப்பயுமே ஒரு கலகலப்பாக தான் இருக்கும். உங்களுக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துகள். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சார். இன்னைக்கு நிறைய உங்களுடைய ஜேர்னிஸ் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். தொடக்கத்தில் ஆர்ஜேவா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்தீங்க. இப்படி பார்த்துக்கிட்டே வரும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஹீரோ ரோல் பண்ணுறாங்க, கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க, இப்படி நிறைய ரோல்ஸ் இருக்கும்போது எதனால் காமெடி ரோல் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க சார்? அதனுடைய ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க சார். இல்லை, நான் காமெடி ரோல்லாம் எதுவுமே அப்படிலாம் சூஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு நடித்தப்பறம் சென்னை 28 பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதில் இந்த ஹியூமர் அப்படின்றத ஆட் பண்ணது தான். அதுலேயே சீரியஸான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃப்ரெண்டோட சிஸ்டரை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் அவர் காலில் மன்னிப்பு கேட்குற சீன்லாம் உண்மையிலே சீரியஸான சீன் தான் அதெல்லாம். ஸோ ஐ நெவர் டிட் எனிதிங் காமெடி. நான் சீரியஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வணக்கம் சென்னை பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். அதுக்கப்புறம் நான் 16ன்னு ஒரு படம் பண்ணேன் சென்னை 20க்கு அப்புறம். அப்போ சரோஜா, அப்போ வெங்கட் பிரபு அப்படின்னும் போது நிறைய ஹியூமர் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் தமிழ் படம் மட்டும்தான் ஒரு ஸ்பூஃப் ஜானர் அப்படின்னு ஒரு புது ஜானர் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணோம். ஓகே, அது ஆல்ரெடி இருக்கிற ஜானர் தான். அது ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்றதுனால அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வந்தது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நாங்கள் ராம் சாரோட படம் பண்ணதெல்லாம் அது சூப்பராக இருந்துச்சு சார். பறந்து போல, அதுவும் மிர்ச்சி சிவா சார் இப்படி நடிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வியந்து பார்த்த ஒரு படம் தான் அது. உங்களுக்கு அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்ல? இல்லை, அதில் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஏன்னா இப்போது ராம் சார் என்னை கூப்பிட்டு கட்டுறது தம்பி மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தோம். அவர் நம்மளை கூப்பிடும் போதே மேபி இங்கே தான் உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஜானரில் நீங்கள் ப்ரோட்டகனிஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓகே, கதையை படித்ததுக்கப்புறம் ஓகே நம்ம ஃபிட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை ஓகே சொன்னது. ஸோ இட்ஸ் லைக் எப்படின்னா என்ன உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நம்ம படம்லாம் பண்ண வேணாம் சார் அப்படின்னு தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டோம்னா ஓகே அப்படின்னு. உங்களுடைய தொடக்க கால படங்கள்லேருந்து பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஆர்ஜேவாக இருந்தபோது பார்த்தோம் ஹியூமர் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். பறந்து போல ஹியூமர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை அதே மாதிரியான திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களா சார்? இது மாதிரி ஒரு அப்பா, அதாவது பையன் மரத்தில் ஏறி மாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஐம் ப்ரௌட் ஆஃப் என்னால் ஏற முடியல அப்படின்னு. ஸோ அதனால் அவன் கேரக்டரே பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிற கேரக்டர். அந்த அப்பா யாருன்னு பார்த்திங்கன்னா நான் கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி அப்பா 1000 அப்பா இருக்காங்க. ஏன்னா எப்படியாச்சும் நம்ம பையனுக்கு நல்லது கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் ஹியூமர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இருந்தது. அது அந்த ஸ்கிரிப்ட்லேயும் இருந்தது. டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ராம் சார்கிட்ட எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவர் மேலே இந்த அபிப்பிராயமே வேறு இருந்தது. ஆனால் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் இல்லை அவர் ரொம்ப ஜாலியான பர்சன், வெரி ஹியூமர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான். அதாவது அவருடைய படங்கள்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் பறந்து போ அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய அப்பா எப்படி சார்? எங்கள் அப்பா எக்ஸ்ட்ராடினரி. அவர் எல்லாருக்குமே அவங்க அப்பா ஸ்பெஷல். எங்கள் அப்பா எப்படின்னா நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒருத்தர். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, எனக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் எக்ஸ்ட்ரானரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அண்ட் அவர் சோகமாகவோ கஷ்டமாகவோ பார்த்ததே இல்லை. எல்லா கஷ்டங்கள்லாம் இருக்கும், பார்த்ததே இல்லை. அதனால தான் என்னையும் கேட்பாங்க நிறைய பேர், நீனா ஒரு தடவை கூட ஒரு இன்டர்வியூவில் கூட கஷ்டத்தெல்லாம் பற்றி பேச மாட்டேறாரு. இங்கே இருக்கிற எல்லார் லைஃப்லேயுமே கஷ்டங்கள் இருக்குது. ஓகே, பட் அது நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. லைஃப் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரிதிங், ரைட்? ஸோ இது சொல்லிக் கொடுத்த எங்கள் அப்பா தான். ஒரு சில நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்ஸ் பற்றி உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ நீங்கள் ஆர்ஜேவாக தொடங்கினது எப்படி, அதுவும் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஆர்ஜேவாக இருந்தபோது ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு?
ஆக்சுவலாக நான் வந்து ஆர்ஜேவா ஆகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓ. நம்ம வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுவோம்ல, அப்போ வந்து என்னென்னா அந்த டைரக்டர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட போய் அந்த ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுக்கும்போது பின்னாடி அந்த கான்டாக்ட் நம்பர் எழுதியிருப்போம். அவங்க வந்து கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கூப்பிடவே மாட்டாங்க சம்டைம்ஸ். அது அந்த டைமில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நான். ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஸ்கிரிப்டுக்கு ₹1000 ₹500 அப்படி கொடுப்பாங்க. ஸோ நான் ஒரு மேடை நாடகத்தில் நடிக்கும்போது அந்த டைரக்டர் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து ப்ரொடியூசராக இருக்கார், ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாரு. சரி நான் போய் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். என்னென்னா வந்து ஜுராசிக் பார்க்கில் அந்த ஹீரோ அந்த டைனோசர் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தால் அவர் ஷூ தூக்கி போட்டாலே போதும், டைனோசர் போய் போத்தின்னு போட்டு தூங்கிடும், படம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு சீன்லேயே அப்படின்னு சொல்லிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாங்க. அதனால் இதுக்கு போய் கங்க்ராச்சுலேஷன்ஸாக சொல்கிறாங்க, யூஆர் செலக்டட் அப்படின்னாங்க. ஓ தேங்க்யூ, ₹500 இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நாங்கள் ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணோம், அதில் நீங்கள் தான் ஆர்ஜி அப்படின்னு. தயவுசெய்து இந்த ஆர்ஜியெல்லாம் வேணாங்க, ஒன்றும் டைரக்ட் ஒன்றும் ஆக்ட், அதில் தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ சாரி அப்படின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வந்து இல்லை இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டாக தான் நான் வந்து போனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து ரேடியோ மீடியம் இஸ் ஃபார் லார்ஜர் தென் எனி அதர் மீடியம். சினிமாவாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், சர்க்கஸாக இருக்கட்டும், அதெல்லாம் கூட பெருசு ரேடியோ தான். ஏன்னா வந்து ஒரு படம் ஆரம்பித்து முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 year 1.5 years ஆகும். இப்போ நான் போய் நேராக மைக் ஆன் பண்ணி ஒரு 2.5 hours நல்ல பாட்டு பேசி மக்களை இன்ஸ்டண்ட்டாக என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் என்னோடய ஷோக்கு, அப்புறம் ஹையஸ்ட் SMS இந்த கண்ட்ரி, அப்புறம் லார்ஜஸ்ட் லிஸ்னஸ் அதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரேடியோ லிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணிட்டு நைட்டு கேட்பாங்க ஷோ, வாட்ச்மேன் கேட்பாங்க, அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், காலேஜ், இன்ஃபேக்ட் ஜெயில் இருக்குல்ல, ஜெயில் பக்கத்தில் பின்னாடி பாட்டு கேட்டலாம் எனக்கு ஜெயிலேருந்துலாம் லெட்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது கடவுள் வந்து நம்மளை இங்கே ஒரு ரீசனுக்காக தான் அமைச்சிருக்காருன்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் ரேடியோ ஸ்டார்டட். ஒரு 4 years ஆனதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். என்னென்னா அது எப்போ நம்ம படம் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முருகர் ஃபோட்டோ இருந்தது இல்லை ஸ்டுடியோவில். எப்போ போகிறோம் படம் நடிக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தான் அந்த வீக் தான் ஐ காட் அ ஃபோன் கால் ஃப்ரம் கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ். சென்னை 28 ஆடிஷன் இருக்குது வரீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ ஆடிஷனில் போய் தான் அந்த கவிதை, இந்த மரத்தில் இருக்கிறது காய் தூங்க தேவைப்பாய் நீ மட்டும் ஓகே சொன்ன இந்த கார்த்தி உன் காலடி நாய் அப்படின்னு நானே எழுதின கவிதை. இந்த கவிதையை கேட்டு ஒருத்தர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அப்போ வெங்கட் பிரபு எந்த அளவுக்கு பெரிய டைரக்டர். இந்த காமெடி, இந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறீங்களே, இந்த டோன் வந்து உங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே இருக்கா இல்லை எப்படி இது ஆர்ஜி ஆனதுக்கு அப்புறம் எப்படி பழகிட்டீங்களா? இல்லை காமெடியில் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, நான் இனிமேல் ஜாலியாக இருக்க போகிறேன், நான் நிறைய காமெடி பண்ண போகிறேன்னு ட்ரை பண்ணுவோம். காமெடியில் ட்ரையே பண்ணக்கூடாது, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது தான், அது நேச்சுரல் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா இப்போ நான் வந்து சீரியஸாக சொன்னாலும் நிறைய பேர் வந்து அதை காமெடியாக எடுத்துக்கிறேன். அப்படி தான் ஒருத்தங்க அவார்டு வாங்கினாங்க, அப்புறம் பாடினாங்க நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னேன். உடனே ஒரு 5,000 பேர் கிளாப் பண்ணிட்டாங்க. நான் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், ஏன் அப்படின்னு. நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறதே அவங்க 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஐ தாட் ஓகே லெட்ஸ் டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங், நமக்கு அது ஈஸியாக வரும், ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது தான் அது. ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேயே அது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அப்படி தான். காலேஜா? நான் ஸ்கூலே ஒழுங்காக படிக்கல, அது சின்ன வயசுலேருந்து பண்ணுறது தான். நீங்கள் தான் மிர்ச்சி சிவா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்படி கண்டுபிடிச்ச தருணங்கள், மெமரிஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சார். இல்லை என்னென்னா நான் வந்து ஷோ சம்டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு பீச் வந்து உட்காருவோம். நான் தர்புகா சிவா, அப்புறம் மாகாப்பா ஆனந்த் எல்லாமே வந்து உட்காரும் போது நம்ம ஷோவை கேட்டுட்ருப்பாங்க பீச்சில், இந்த கடைகளெல்லாம். நம்ம வேணுன்ட்டு பேச மாட்டோம் அவங்ககிட்ட. ஓகே, ரொம்ப ஹாப்பி, ஓகே நம்மளால் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஷோவை அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் வந்து ஸ்டேஜில் வந்து நடித்தேன்ல ஃபஸ்ட்டு ப்ளே, அந்த ப்ளே ரொம்ப பெரிய ஹிட் அது. ஓகே, அந்த ப்ளே ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீ தான் இது பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஸோ ஆர்ஜே அது பண்ணும்போது கூட நான் தான் தெரியவே தெரியாது. நான் பர்பஸ்லி ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை ஃபேஸ், ஏன்னா நம்ம தான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்புறம் சென்னை 28 வந்ததுக்கப்புறம் தான் ஓஹோ இவன் தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்றது தெரியும். இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற வரைக்கும் வீட்டில் சொல்லவே இல்லை நான் நடிக்கிறது. ஏன்னா நிறைய போய் சொல்லியிருக்கோம்ல அதுக்கு முன்னாடி, இந்த படம் புக் ஆகிருக்கு அந்த படம், அதனால் சொல்லவே இல்லை. ஸோ சென்னை 28 வந்து படம் முடித்து அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் கேட்டார், டேய் அப்போ ஹோர்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே முன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லி. அதில் வேறு நான் சென்டராக
இருப்பேன் அந்த கேங்கில் இப்படி கை கட்டிட்டு இருக்க மாதிரி. நான் இல்லை அப்படின்ட்டேன். ஓ அப்புறம் 2-3 பேர்லாம் இப்போ பார்த்தாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், இவனை மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் நடிக்கிறான்டா அப்படின்னாரு. சரி ஓகே. அப்புறம் சென்னை 20 ரிலீஸ் ஆகி அந்த ஆடு அப்புறம் பேப்பரில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் கும்பலாக உட்காந்து என்னை வந்து இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி என்ன சொன்னாங்க, நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அப்பாலாம் பார்த்தாங்க, ரொம்ப ஹாப்பி. என்னென்னா நம்ம சின்ன வயசில் எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும், அவரோட பாடல்கள் அவ்வளோ கேட்டிருக்கோம். அவரோட ப்ரொடக்ஷனில், சரண் ப்ரொடக்ஷனில் அண்ட் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாங் வந்து எஸ்பிபி சாரும் சித்ரா மேம் பண்ண பாட்டு. அது வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட பெரிய விஷயம் என்னென்னா 3 months அதை 100 daysல வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு அவார்டு வந்து கமல் சார் கிட்டேருந்து வாங்கினோம். அண்ட் ரஜினி சாரோட டெக்னீஷியன்ஸ் அவார்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் எ கிராண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 100 daysலாம் இப்போல்லாம் தெரியும் 4 நாள் 1 நாளே ஹிட்டு. ஸோ அப்போ 100 days ஓடிச்சு, பெரிய விஷயம் அது. அதுதான் மறக்க முடியாத ஒரு மேட்டர். சென்னை 28 தான் உங்களுடைய முதல் படம். அதில் எல்லாமே மெமரிஸ் தான். இன்றைக்கி பார்த்தாலுமே எங்களால் யாராலையும் மறக்க முடியாது. அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான படம் கூட அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து யாரோ யாருக்குள் இங்கே யாரோ அப்படின்ற பாடல் தான் இன்றைக்கி வரைக்கும் ஹிட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ சென்னை 28 செட்குள்ளே போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல் படம் அப்படின் போது எந்த அளவுக்கு சார் ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு ஹாப்பி ஃபீல் தான். என்னென்னா இப்போது வி ஆல் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சென்னை 28 ரொம்ப க்ளோஸ் வந்து யுவன் சங்கர் ராஜ் அவர் தான். அண்ட் அவரோட கசின் தான் வந்து பிரதர்ஸ் தான் வெங்கட் பிரபு அண்ட் பிரேம்ஜி அண்ட் சரண். அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா தெரிஞ்சவங்க. ஸோ ஐ ஆல்ரெடி நோ பிரேம்ஜி வெரி வெல். அதுக்கப்புறம் எல்லாமே கதையை கேட்டதுக்கப்புறம் நம்ம இன்புட்ஸை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீல் தான் அது. ஓகே. ஸோ தெர்ஸ் நோ ஃபஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் பண்ணும்போது முதல் நாள் ஷூட்டிங் ரொம்ப நர்வஸ், அதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். ஷார்ட் வரும், ஷார்ட் வந்தோன்னா போனோம்னா எல்லாருமே வந்து அவங்க டைமில் போய் ஷார்ட் நடிச்சுட்டு வரணும். ஐ திங்க் இது எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் வீடியோ ஒன்று பார்த்தேன். சினிமா வந்து ஆக்டிங் வந்து இட்ஸ் எ ப்ளே ரைட். ஒரு படம் ஒரு ப்ளே, ஒரு தியேட்டர் ஒரு ப்ளே. ப்ளேன்னா என்னது? கேம் தானே. கேம் தானே ப்ளே. யூ ஷுட் என்ஜாய் த கேம். இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சீரியஸாக ஒரு சீன் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் தனியாக நிற்கிறேன், அது வேறு இது வேறு. ஓகே, இட்ஸ் எ கேம். யூ ஷுட் என்ஜாய் த கேம். ஈவன் எனி சீன், சேட் சீன், சீரியஸ் சீன், ஹாப்பி சீன், எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணால் தான் அது 100% நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஐ திங்க் சென்னை 28 இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அப்போ கலகலகலன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஷூட் மாதிரி இல்லை அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் சீரியஸ் சீன் வரும்போது சீரியஸாக பண்ணுவோம். சீரியஸ் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஜாலியாக தான் இருப்போம். ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு பவுல் செக்மெண்ட் வச்சுருக்கோம். இதில் ஒரு சில கேள்விகள் வச்சுருக்கோம், அதை நீங்கள் படித்து பார்த்து பதில் சொல்லலாம் சார். மேம், நான் ஆல்ரெடி கலைகள் அப்படி சொல்லியிருப்பேன், கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம்ட்டு. அதனால தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு தீபாவளி கலர்ஃபுல்லாக எடுப்போம். என்ன சார் இருக்குது? உங்களது முதல் விருப்பம் காமெடியா ஹீரோவா அப்படின்றது. என்னோட முதல் விருப்பம் வந்து காமெடியா ஹீரோவா அப்படின்றது மேட்டர் இல்லை, ஹீரோவா இல்லை, கதை தான். அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு சீரியஸான சீனில் அந்த இடத்துல நமக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம காமெடி பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டர் ஓகேன்னா நம்ம அதை பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா ஐ கான் டிசைட், டைரக்டர் ஹேவ் டு டிசைட். ஸோ அதனால உங்களுக்கு கதை எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க நீங்கள் ரெடி. இல்லை அப்படி தான் நீங்கள் பறந்து போ பார்த்துருப்பீங்க சொன்னீங்க. அந்த படத்தில் போய் நம்ம சென்னை 28 காமெடி பண்ண முடியாது. அவன் சென்னை 28 வணக்கம் சென்னை பண்ண முடியாது. இது 3 சேர்ந்து தமிழ் படம் பண்ண முடியாது. ஸோ கதைக்கு என்னதோ அதுதான். உங்களை அழவழைத்த படம் இது மாயாண்டி குடும்பத்தினாரா இல்லை வந்து பாசமலரா? சில அன்ஃபார்ச்சுனேட்லி 2 படமும் நான் பார்க்கல. ஆனால் பாசமலர் பாடல்கள்லாம் கேட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். அவர் கொஞ்சம் ஏஜ் தான். அவர் சொன்னார், பாசமலர் மாதிரிலாம் எப்போ படம் வரும் அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு கூட பாசமலர் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணுது. ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு கெட்டுக்கு எதிர்ப்போம் அங்கே ஒருத்தர் வந்து மலர்ந்து மலர் அதை பாட்டு பாடினார். அது பாடினோன்னே நிறைய பேர் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் எப்போவுமே பாசமலர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி படம் நடிக்கலாமா சார்? நீங்கள் பார்ப்பீங்களா மேடம்? சார் என்ன சார் நீங்கள் நடிச்சிங்க பார்க்க வேண்டிய டிடி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுலாம் ரெடி. ஆனால் அது பெரிய காமெடி ஆகிடக்கூடாது. உங்களுக்கு பிடித்த நடிகர்? எம்ஜிஆர், சிவாஜி? ஐயா என்னங்க லெஜெண்ட்ஸுங்க.
அதுதான் டிடி இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த ஆப்ஷன் இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதே இல்லை. அண்ட் எப்படின்னா வந்து இப்போது அவங்களாம் எப்படின்னா முன்னோர்கள் என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு. எம்ஜிஆர் சார்லாம் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த ஃப்ரேமில் இருந்தாலே போதும் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் இருக்கும். சிவாஜி சார், அதாவது கமல் சாரே அவர் யூனிவர்சிட்டின்றாரு. நம்ம வந்து கமல் சார் டைமில் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க 2 பேருமே வந்து நம்ம லெஜெண்ட்ஸ். இவங்களெல்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இது ரொம்ப பிடிச்சவங்க, இன்ஸ்பயர் ஆகி பார்த்தவங்க 2 பேர். இல்லை, நான் என்ஜாய் பண்ணி பார்த்தது வந்து எம்ஜிஆர் சார் தான். ஏன்னா வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் சிவாஜி சாரோட அந்த இமோஷன்ஸ் தெரியாதுல்ல நமக்கு. எம்ஜிஆர் சாரோட எனர்ஜி ஹை அண்ட் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எங்களை எப்போவுமே வந்து இருப்பார். அண்ட் வெரி இன்ஸ்பைரிங். அது மட்டும் இல்லாமல் இதனால் சிவாஜி சார் நடிப்பு பற்றி பேசலை. அண்ட் அவரோட ட்ரூ ஸ்டோரி, எம்ஜிஆர் சார் ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்காருன்னா ரியல் லைஃப் கேரக்டர், அது ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங். நீங்கள் விரும்பி நடிக்கும் காட்சி டான்ஸா ஃபைட்டா? இதில் ஆன்சர் இதுலேயே இருக்குது. ஏன்னா வந்து டான்ஸ் எனக்கு நேச்சுரலாகவே வரும். உங்களுக்கே தெரியும், பரதநாட்டியம்லாம் நான் ஆடி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து டான்ஸ்னாலே பயம் மேடம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த அளவுக்கு பயமோ அதோட டான்ஸ் மாஸ்டருக்கு பயம். ஐயோ இவனை வச்சு எப்படா வந்து இந்த பாட்டு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் டான்ஸ் தான் பயம். ஏதாவது முயற்சி ஏதாவது எடுத்தீங்களா சார் டான்ஸ் கற்றுக்கணும் அந்த மாதிரி? சுத்தமாக இல்லை மேடம், அப்படி ஒரு ஐடியாவும் கிடையவே கிடையாது. என்னென்னா நல்லா ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நடித்து கஷ்டப்பட்டு அவங்க கிட்டலாம் வந்து நான் வந்து காம்படிட்டராக இருக்குன்னு ஆசைப்படல. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நான் வந்து வேர்ல்டில் நிறைய ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வெம்பிளி, லண்டன், அதுக்கப்புறம் யூரோப்பில், எங்கே ஏஷியா எங்கே போனாலும் சரி. அட்லீஸ்ட் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா மாஸ்டருக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்டெப்பாச்சு ஆடுங்கன்னு என்ன தான் கேட்பாங்க. ஸோ அது என்னமோ தெரியல, டான்ஸ் கிஃப்ட் இருக்குது, ஆனால் ஃபைட் தான் பெட்டர். ஆமாம், உங்களுக்கு தெரியாது அது. நிறைய படங்களில் பார்க்குறோமே சார். தமிழ் திரையுலகில் உங்களுக்கு மிகவும் பிடித்த நகைச்சுவை நடிகர், நடிகை யார்? இப்போது நிறைய பேர் வந்து காமெடி அப்படின்னா வந்து காமெடியன்ஸை சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஸோ மெனி ஹீரோஸ் தே ஆர் ஸோ ஃபனி. நான் வந்து ரஜினி சாரோட காமெடி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. அண்ட் கமல் சாரோட எக்ஸ், நீங்கள் அபூர்வ சார்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவரை மாதிரிலாம் எக்ஸ்ட்ரானரி காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ தனியாக ஒரு காமெடி நடிகர்னு இல்லாமல் தர்மத்தின் தலைவன்லாம் அந்த வேஷ்டிலாம் மறந்துவிட்டு வரல. அப்போ அவரை பார்த்து தான் சிரிப்பாங்க எல்லாருமே. அவர் பார்த்து சிரிச்சுட்டா நாட்டில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன டைலாக் தான், பட் அந்த மாதிரி ஒரு ஹியூமர் தேவை வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ரஜினி சார், கமல் சார் தான் எனக்கு பிடித்த காமெடி நடிகர்கள். அப்படியா? ஆமாம், அவங்க என்ன சீரீஸ் பண்ணாலும் சரி, அவங்க ஜாலி படம் பண்ணாங்கன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஓ ஆமாம், சார் டிஃப்ரெண்டான ஆன்சர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் வெங்கட் பிரபு ராம். மேம் என்ன இது இதை மாட்டி விடணுன்ற ஒரு பிளான். சி ராம் சார் வந்து ஹைலி ரெஸ்பெக்டட். நான் வந்து சென்னை 28 வரும்போது தான் ராம் சாரோட கட்டுறது தமிழ் அதே வருஷம் தான் வருது. அண்ட் 3 நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு. இப்போ வந்து பறந்துப்போ படத்துக்கு நாங்கள் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டோம், நெதர்லாண்ட்ஸில். அங்கே ராம் சார் அப்படின்னோடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன். நாங்கள் வந்து உள்ளே போனோடனே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இந்த ஆர்கனைசர்ஸ்லேருந்து. ஸோ அப்போ தான் இவர் இன்னும் கொண்டாடக்கூடிய வேண்டிய ஒரு டைரக்டர். ஸோ ராம் சார்னா மரியாதை, வெங்கட் பிரபுன்னா அன்பு, நம்ம ஃப்ரெண்ட்லி கேங். அது மட்டும் இல்லாமல் எனி ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஓகேங்களா. ஸோ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ராம் சார் அண்ட் ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் வெங்கட் பிரபு இட்ஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருக்கும் அது டைரக்ஷன் ஃபஸ்ட்டு, எங்களுக்கும் அதான் நடிப்பு ஃபஸ்ட்டு. ஜெய் அண்ட் பிரேம்ஜி எல்லா கேங்குக்குமே. ஸோ அதனால் வெங்கட் பிரபு ஸ்பெஷல் அண்ட் ராம் ரெஸ்பெக்ட். ஓகே, 2 பேரும் வெவ்வேறு ஜானர்ஸ். ஆமாம், சின்ன இப்படி மாட்டி முன்னு கேட்டால் என்ன பண்ணுறது? யார் இதெல்லாம் எழுதுறது? நீங்கள் தானா? நீங்களேவா? இவ்வளோ அன்பாக வந்திருக்கீங்க. உங்கள் நகைச்சுவை அதிகம் ரசிப்பது குடும்பம், நண்பர்கள் ஆர் ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்ட்ஸா சார்? எப்போ போனாலும் நான் ஏதாவது சொன்னாலே சிரிப்பாங்கப்பா, நல்லா என்ஜாய். ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஹியூமர் என்ஜாய் பண்ணுறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம். இப்போது எல்லார் லைஃப்லையும் நம்ம கோவப்படுவோம்ல, எல்லா லைஃப்லையும் நம்ம சுகமாக இருப்போம், கோவம் வரும், கற்றுவோம், எல்லாம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கற்றுனா செட் ஆகாது. ஓகே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே கோவப்படுறது வீட்டில் தான். ஸோ வீட்டில் கேட்பாங்க, சிவா செம்ம ஜாலி இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வீட்டில் சீரியஸாக தான் இருக்க முடியும். இப்போது நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுதான் ஒரிஜினல், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான்.
அதனால தான் இந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு. ஸோ ரியல் லைஃப்பில் எப்பவுமே கொஞ்சம் சீரியஸ் இல்லை, வெரி குவைட், அமைதி. ஆமாம். வெளியில் வந்தால் தான் அது, ஏன்னா அப்படி லைஃப் கான்ட்ராஸ்ட்டு. ஒரு ஸ்டேஜ் ஏறினா ஒரு 10,000 பேர் இருக்காங்க, 5,000 பேர் இருக்காங்க, இல்லைனா யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம குவைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் தான் வந்து நம்ம சீரியஸ், வெளியில் தான் ஜாலி. நாங்கள் நினச்சதே வேறவா இருந்துச்சு சார். நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிறீங்க, அவங்கக்கிட்ட இருந்து, ஏன்னா உங்களுடைய ஹியூமர் சென்ஸ் அந்த ஜோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டைமிங்கில் இருக்கும். ஸோ அப்போ நிறைய பேர்கிட்ட இவர் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு, சுற்றி நிறைய பேரை வச்சுருக்காங்க, அதனால தான் டக்கு டக்குன்னு பேசுகிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா ஆம்பளைங்கிட்ட கேட்டிங்கனாலும் எங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட தான் சொல்லுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி அந்த வீடு அப்படின்னும் போது அது வேறு மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வேறு. அம்மா அப்பா அவங்க கிட்டலாம் ஜோக்ஸ் பண்ணுறது, எங்கள் அம்மாலாம் இதெல்லாம் ஜோக்ஸ் சொன்னால் சுத்தமாக சிரிக்கவே மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி என்ன படம் நடித்தாலும் அவங்ககிட்ட பெரிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வராது. நான் வந்து படம் நடித்து அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் வந்து எனக்கு ஒரு லெட்டர்லாம் எழுதி அவர்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்கள் அம்மா ஓஹோ இவன் ஓரளவுக்கு ரைட் ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி, ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குடா நீ சாப்பிடு, அப்புறம் உனக்கு தோசை சுட்டு தட்டணுமா, அதெல்லாம் கேட்டதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அது வரைக்கும் ஏதோ போயிட்டு வரான் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் இப்போ புரியுதா ஹியூமர் எங்கள் வீட்டில் எங்கேருந்து உங்களுக்கு ஹியூமர் வந்துச்சுன்னு தெரியும். எங்கள் அப்பா ரொம்ப ஹியூமர். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? சந்தோஷ் சுப்ரமணியம் பிரகாஷ் அப்பாவா இல்லை பறந்து போ அப்பாவா? கோகுலப்பா. எனக்கு கேட்டீங்கன்னா பறந்து போ அப்பா தான். ஏன்னா வந்து ஸோ இப்போது ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து என்றைக்குமே நான் வந்து இப்படி கிடையவே கிடையாது. பறந்து போ அப்பா தான் நான் என் லைஃப்பில் கேட்டிங்கன்னா நான் அப்படி தான். அண்ட் நம்ம வந்து குழந்தைகிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க, எப்பவுமே எனர்ஜியாக இருப்பாங்க. அண்ட் அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப். நம்ம எல்லார் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸ் வரைக்கும் சம்ஹவ் ஒரு 20-25 ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வி மிஸ் அவர் சைல்டு லவ். நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு விட்டுறோம். நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் என்னென்னா, எவ்வளோ சீரியஸ் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, யூ ஷுட் நெவர் லூஸ் அவர் சைல்டுனஸ். அதை வந்து நம்ம வெட்டிங்குமே விட்டுறவே கூடாது. அண்ட் ஏன்னா பிறக்கும் போதே தெரியுது இதுதான் நம்ம டைம், கரெக்ட் தானே? அப்படின்னும் போது எதுக்காக நம்ம இந்த கமிட்மெண்ட்டு அந்த இதெல்லாம் ஸோ அதனால் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு என்ன இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து யோசிக்காமல் இருக்கணும். அது யார் அப்படி இருப்பாங்க? குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. ஸோ வி ஷுட் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் கிட்ஸ். நான் எப்போவுமே வந்து நான் மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்கிறது பறந்து போ அப்பா மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஆனால் அப்படி இருக்கிறது வந்து சில அப்பாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குல்ல சார்? இல்லை, அது வந்து கேரக்டர் தான். அவங்க அப்பா அப்படி இருந்திருப்பாங்க, ஆனால் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பறந்து போ படம் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு தேட்டரில், ஓகே இது நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. ஸோ அந்த தேட்டரில் வந்து ஒருத்தர் சொன்னார், சார் இது வரைக்கும் என் பையன் ப்ளீஸ் சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டதே இல்லை சார். அவன் ப்ளீஸ்ப்பான்னு சொல்லுவான். நான் ஆஃபீஸ் போய்ட்டு வருவேன், பிஸியாக இருக்க மாதிரி பண்ணுவேன், எல்லாம் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே ப்ளீஸ் அப்படின்னு என் பையன் கேட்டது எனக்கு காதில் விழுந்தது. அவன் இத்தனை நாளாக ப்ளீஸ்ன்னு கேட்டது என்னென்னா, என்னை கூப்பிட்டு போப்பா பைக்கில் அப்படின்னு கேட்டது தான். ஸோ பக்கத்தில் கூப்பிட்டு போனேன். ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேரும் அங்கே உட்காந்து பைக் பார்க் பண்ணிட்டு நிறைய மீன்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அப்போ தெரிஞ்சுது நான் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்து பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம், சும்மா அவன் பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றது. ஸோ தேங்க்யூ சார் அப்படின்னாரு. தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஐ திங்க் லைஃப் இஸ் சிம்பிள், நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பறந்து போ அப்படின்றதே குழந்தைகளை மையமாக வச்சு எடுத்த திரைப்படம் தான். ஸோ உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவங்கள் அல்லது செய்திகள் இருந்தால் சொல்லுங்கள் சார். மறக்க முடியாத இன்சிடென்ட்னா நிறைய இருக்குது. ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா வேறு ஒரு கிளாஸ், இப்போ கிளாஸாக தானே ட்ராமா போடுவாங்க. ஸோ வேறு ஒரு கிளாஸில் வந்து ட்ராமாவில் நடிக்கிறவர் வரல. ஸோ அந்த மிஸ் வந்து என் கையை பிடிச்சி, அது வரைக்கும் என்னை அடித்து திட்டின மிஸ் வந்து என் கையை பிடிச்சி போய் எதனா பண்ணி, ஏன்னா ஆடியன்ஸில் எதனா பண்ணி எதனா காப்பாற்றிடுறேன் அப்படின்னாங்க. என்ன ட்ராமானே தெரியாமல் நான் உள்ளே போய் அந்த ட்ராமாவை வேறு மாதிரி ஆக்கி செம்ம ஜாலியாக எல்லாம் சிரித்து, ஆக்சுவலாக அவங்க எழுதின ஸ்கிரிப்ட் வேறு, அவன் பண்ணது வேறு, ஆனால் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு அது. ஸோ அதுதான் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே படிப்பு இல்லை, இந்த மாதிரி இந்த ஆனுவல் டே இந்த மாதிரி டைமில் தான் பாப்புலர். சார் தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜானர் எங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இருக்க இண்டஸ்ட்ரியே எடுத்து அதை ஸ்பூஃப் பண்ணுறது அப்படின்றது உங்ககிட்ட தான் நாங்கள் முதன்முறையாக பார்த்தோம். இதை நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன?
இந்த ஸ்பூஃப் ஜானர் அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கா, இல்லை தொடக்க காலம் அப்படின்றதுனால பண்ணீங்களா? இல்லை இப்போது ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஜானர் இருக்குல்ல, அது மாதிரி ஹாரர், அது மாதிரி ஸ்பூஃப் அப்படின்றது ஒரு ஜானர் அது இருக்கு. ஆமாம் இருக்குது. அது ஹாலிவுட்டில் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எல்லாருக்குமே ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கலாம். ஆனால் வந்து மேபி எந்த படத்தை ஸ்பூஃப் பண்ணுவோம், ஆல்ரெடி ஹிட்டான படத்தை தான் தெரியாத படத்தை பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவங்களாம் அதை என்ஜாய் தான் பண்ணோம். நம்மளை அது சூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்கனால எல்லாருக்கிட்டையும் பாப்புலர் தானே. ஆனால் வந்து நிறைய பேருக்கு மன வருத்தம் இருக்கலாம். ஆனால் என்கிட்ட யாருமே ஒருத்தர்கிட்ட சொன்னதே இல்லை. அப்படி இருந்தவங்க கூட என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். ஐ திங்க் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எதுவும் ஃபேஸில் இருக்கிற சிரிச்சுனே இருக்கிறதுனால தெரியல அப்படின்னு. ஐ திங்க் நான் டைரக்டர் கிளியராக சொன்னது என்னென்னா, சார் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம், அந்த சுச்சுவேஷன் நான் இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுச்சுவேஷனில் நானாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றது தான் படம் ஃபுல்லாக வரும். நான் எங்கே போனாலும் வந்து கேட்குறது வந்து தமிழ் படம் 3 வருமா அப்படின்ட்டு. நாங்களே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினச்சோம். இல்லை நிச்சயமாக வரும். ஏன்னா வந்து நம்ம சொந்தமாக கதை எழுதி படம் மட்டும் தான் யோசிக்கணும். தமிழ் படம் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து மற்ற டைரக்டர்ஸ் தான் யோசிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிச்சயமாக வரும். யாருமே இது வரைக்கும் உண்மையாகவே கோவப்பட்டது இல்லையா சார் இந்த தமிழ் படம் பார்த்துட்டு? இப்போது ஏன்னா எங்களுக்கே வந்து சில நேரத்தில் ஐயோ இவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லை, நாங்கள் அதை பிளான் பண்ணி இவரை பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ தேட்டரில் போனீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ கை தட்டுறாங்க அப்படின்னா இட்ஸ் மென்ட் டு பி. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது. ஓகே, அதுதானே அல்டிமேட் இது. ஸோ அது ஒரு டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்களே படம் பார்த்தா கூட என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் பெரிய பெரிய பிரசிடென்ட்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அமெரிக்காவில், ஆனால் அவங்களே வந்து அதை என்ஜாய் தான் பண்ணுறாங்க. புரியுது, அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நீங்கள் ஸ்பூஃப் பண்ணுற மாதிரியான திரைப்படங்கள் உங்களது பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜேவாக இருந்தபோது நிறைய ப்ராங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதையும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். ரொம்ப குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் யாருமே சலிக்காமல் பார்க்குற ஒரு உங்களுடைய ஸ்பூஃப்னால் அது வந்துட்டு நீங்கள் சீரியலை வந்து ஸ்பூஃப் பண்ணியிருப்பீங்க. அதுதான் அதை இன்றைக்குமே யார் போட்டாலுமே எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியலை ஸ்பூஃப் பண்ணணுன்னு எப்படி வந்துட்டு தோணுச்சு? நீங்கள் பின்னாடி சீரியலில் நடிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி நடித்தா எந்த மாதிரியான ரோலில் நடிப்பீங்க சார்? ஹேண்டிலே பண்ண மாட்டேன் மேடம், சொல்லிடுவேன். இப்போ இருக்கிற ஜானரை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன். என்னென்னா அந்த சீரியல் அவார்டு, அது அவார்டில் வந்து நீங்கள் எதனா ஒரு 10 மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ சீரியல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் பண்ண ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த இல்லை, அதில் ஸ்பெஷல் என்னென்னா, நான் விடிவி கிட்ட கூப்பிட்டு சொன்னேன்னா, ஒரு பயங்கரமான சேலஞ்சிங் ரோலு நீங்கள் நடித்து பயங்கரம் பண்ணணும். அவர் சீரியஸாக எடுத்துட்டார். அதாவது எந்த அளவு சீரியஸாக எடுத்துட்டாருன்னா, தண்ணி பாட்டில் எடுக்கிறது தான் சீன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக நடித்து ஒரு ½ டே நான் தான் ஷூட் பண்ணாது. அந்த டிவி சீரியல் நடிக்கிற இடத்துலையே ஷூட் பண்ணேன். கமான் சார் அப்படின்னு பயங்கர இந்த ஷாட், இந்த வாட்டர் பாட்டில் ஷாட்லாம் வரும், அதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்லாம் நடிச்சுட்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி, நானே அங்கே கூட இந்த 2-3 பேர் எல்லாம் என் அசிஸ்டன்ட் தான். நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே, சூப்பர்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சார் கலக்கிட்டீங்க சார் அப்படின்னு. அவர் அப்படியே பயங்கர ஹாப்பி ஆகிட்டு, இதுக்கு டப்பிங் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஒரு டைலாக் கூட கிடையாது அதில், அது டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னாரு. இந்த டைலாகும் இருக்காது அவருக்கு. இது பின்னாடி மியூசிக் பாரு, இதுக்காக அவர் டப்பிங் ஸ்டுடியோ போயிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்தா அதெல்லாம் பண்ணார். எவ்வளோ ஒரு நடிப்பு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள். அண்ட் அவரும் வந்து அவர் பெரிய ஆள் வயசில், பட் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு பாருங்க. தட் இஸ் வாட், இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்கிறீங்கல்ல, அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ராதிகா மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் தூக்கி. ஆனால் அவங்க எல்லாரும் ரசித்த மாதிரி, யாரையும் ஹர்ட் பண்ண மாதிரியே தெரியல, எல்லாருமே அப்படின்னு பார்த்தா அதுவும் டிவி சீரியல்ஸ் ஸ்பூஃப் தான். அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் தான். அது சின்ன சின்ன அவார்டு அவங்களே என்ஜாய் பண்ணும்போது இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக அது வந்துட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் காமெடி பண்ணுறது அப்படின்றதே அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் சார். அது உங்ககிட்ட நிறையா இருக்குது அப்படின்றத எங்களால் பார்க்க முடியுது. பொதுவாகவே வந்துட்டு காமெடி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பாடி ஷேமிங் பண்ணி காமெடி பண்ணுறது அப்படின்றது தொடக்க காலத்தில் இருந்துச்சு சார். இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு, அது நம்மளால் பார்க்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாடி ஷேமிங் காமெடிஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து ஐ டோன்ட் என்கரேஜ் தட். என்னோடய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம தாழ்த்தி எதுக்குன்னா அந்த டிவி சீரியல் இதுவே நான் சொல்லுவேன் அழகாக. அதாவது டாக்டர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ண உடனே மாந்தவேன்னு வர அட்ரஸ் கேட்க மாட்டார், வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து இங்கே காஃபி சாப்பிட்டேன் தெரியாமல் ஷூ போட்டு வந்துட்டேன், இவ்வளோ பேசிட்டு வந்து அந்த அவரை பார்த்துட்டு
நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரை என்ன ட்ரை பண்ணோம், 2 பேரும் பேசியிருந்தோம், அவ்வளோதான். ஸோ இதில் பாடி ஷேமிங்காக மற்ற மேட்டர்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் இவர் ஒரு வேஸ்ட் டாக்டர் அவர். அதுதான் இது. ஸோ நம்மளை என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட்ஸ். ஏன்னா மற்றவங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அது ஏன் ஒர்க் அவுட் ஆகி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்குன்னா அது என்ஜாய் பண்ணுறதுக்கு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து படம் நடிக்கும் போது 2 பாலிசி வச்சுருக்கேன். ஸோ ஐல் மேக் ஷூர் ஐ டோன்ட் வாண்ட் டு ஏ சர்டிஃபிகேட் படம் மாதிரி பண்ணக்கூடாது, டபுள் மீனிங் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் வளர்ந்து வர வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் சொல்லிடுறது சாரி, பிகாஸ் ஐ ஹேவ் அ பிக் ஃபேமிலி. ஸோ எனக்கு அதனால் வந்து ஐ டோன்ட் என்கரேஜ். அதே மாதிரி தான் இதுவும். உங்களோட ஃபேன்ஸும் அந்த மாதிரி தான் சார் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து லேடிஸு இருக்கிறதுனால. ஆமாம், எல்லோரும் ரசிக்கிற மாதிரி தான் உங்களுடைய ஜோக்ஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். சார் காமெடி ஆக்டர் ஆகிட்டீங்க, இன்றைக்கி ஆக்டராகவும் நடிச்சிட்ருக்கீங்க தொடர்ந்து நிறைய படங்களில். இருந்தும் ஆர்ஜே வந்துட்டு நான் மிஸ் பண்ணுறேன், நான் ஆர்ஜேவாக இருந்திருக்கலாம், மறுபடியும் ஏதாவது சும்மா பார்ட் டைமாவது ஆர்ஜேவாக பண்ணலாம் அப்படின்ற நினைவுகள் வந்துட்டு வந்திருக்கா, இல்லை பண்ணலான்ற ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் டெய்லி பாட்டு கேட்பீங்களே, டெய்லி எல்லாருமே பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஒரு பாட்டு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, நானும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இதோட பெரிய ஹாப்பினஸ் என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் கிவிங். அதுதான் இன்ஸ்டன்ட் சந்தோஷம், ஹாப்பினஸ் அது. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஆனால் வந்து ஒரு டைமில் லைஃப்பில் வந்து டெய்லி இன்றைக்கி வந்து நம்மளால் 4 பேர் ஹாப்பியாக இருக்கணும், சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் வந்து ஆம்பிஷனாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதை நோக்கி போயிட்டுருக்கோம். படங்கள்லாம் நடிக்கிறது நாளைக்கு ஃப்யூச்சரில் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு படமே நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 4 சீன் சிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ லைஃப் வந்து அதே சர்க்கஸ் தான், ஆனால் கொஞ்சம் பெரிய ரஷ்யன் சர்க்கஸ் இருக்குது போயிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் சார். அதுக்கு அடுத்ததாக ஒரு சில ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்காக. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்? அடிக்கடி கேட்குற பாட்டு நிறைய இருக்குது. அடிக்கடி கேட்குற பாட்டு நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு பாட்டு வந்து இல்லை ஹூக் ஆகிடுச்சுன்னா அந்த கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டு அடிக்கடி கேட்குற பாட்டு தென்பாண்டி தமிழ், அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆண் என்ன பெண் என்ன. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கேட்டீங்களே. சிவா சார் வந்து நடிகராக ஆகலைன்னா என்னவா இருப்பாங்க? நடிகராக ஆகலைன்னா வேறு டைரக்டர் ஆப்ஷனே இல்லை. சினி ஃபீல்ட் தான் நான் முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம், இப்போ என்டர்டெயின்மெண்ட் தான் முடிவு பண்ணிட்டேன். இல்லைன்னா நம்ம படிச்சிருக்கலாமே, படிப்பு வரலையே. ஸோ அப்போனா என்ன ஃபோக்கஸ் வந்தேன். எவ்ரி ஸ்டெப்பு சின்ன வயசில் நடந்து போகும்போது அவார்ட் ஸ்பீச்லாம் கொடுத்து தான் போவோம். இந்த படத்துக்கு அந்த மாதிரி வேறு வேலையே தெரியாதுங்க. இப்போ நீங்கள் இது எப்படி கேட்குறீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி. ஸோ நோ அதர் சாய்ஸ். இதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இதனால் நான் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும், இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக ஆகிடணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இது? இல்லை, இன்ஸ்பிரேஷன்றது எப்படின்னா நமக்கு தெரியாத வேலையில் ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வருது. நமக்கு தெரிஞ்ச வேலையே இதுதான் சின்ன வயசுலேருந்து. ஸோ இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் புக்கு எழுத கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் எழுத ஆரம்பித்தான்னு வச்சுங்களேன். ஸோ சின்ன வயசு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு 6-7 பேர் நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணுவோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் பிகம் பிக்கர், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் இந்த ஹியூமர் அப்படின்னு சொன்னீங்களே, அது ப்ராக்டிஸ் பண்ணி வரதில்லை. இட் ஹேஸ் டு பி தேர், நேச்சுரலாக வருது. ஓகே சார். பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? என்னங்க இப்படி பயமுத்துற மாதிரி கேட்குறீங்க? இவரை தாழ்த்தி அவர்லாம் எவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ரஹ்மான் சார் இருக்கார், அந்த யுவன் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் யுவன்லாம் வந்து நான் கம்போஸ் பண்ணி பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அந்த காதல் வளர்த்தன் பாட்டெலாம் எவ்வளோ அழகாக ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த சாங்லாம் வந்து இன்றைக்கும் கேட்டாங்க. பட் ஆல்வேஸ் ராஜா சார், ராஜா சார். ஓகே சார். ஃபேவரட் மூவி? நீங்கள் நடித்த படங்கள்லேருந்து சொல்லலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லேருந்து சொல்லலாம், அடிக்கடி பார்க்குறது எனி. நான் அடிக்கடி மூவி நான் நடித்தது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவன் அடிக்கடி வேறு யாருன்னா பார்த்தா கூட வீட்டில் வந்து 2 தான் இருக்குது. ஒன்று டிவி ஆஃப் பண்ணிடுவேன், இல்லைன்னா வந்து நான் அந்த ரூம் விட்டு போயிடுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன். அண்ட் ஆல்வேஸ் ஃபேவரட்னா சென்னை 28 தான். ஏன்னா சொன்னல ஒரு ட்ரீமோடு இருக்கும் எல்லாருமே. ஓகே, அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த படம் ஷூட்டிங் ஒரு நாள் நடந்துகிட்ருக்கு.
ஆரியபுரமில் இந்த பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் நானும் என்னோடய ட்ரீமில் வந்து அப்போ 2 பேர் தான் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு 2 பேர் வயசான 2 பேர் அப்படியே பார்த்தாங்க. என்ன ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னாங்க. திரும்பி பார்த்தா போயிட்டாங்க. அதனால நம்ம படம் வந்து யாருன்னா ஷூட்டிங் வந்து நம்ம இவ்வளோ பேர் போய் பார்ப்போம். ஆனால் நம்ம ஷூட்டிங் போகும்போது 2 பேர் பார்த்தாங்க, அவங்களும் போர் அடிக்குதுன்னு போயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அதே படத்தை தேட்டர் போய் பார்க்கும்போது அவ்வளோ கிளாப் பண்ணி சரோஜா சாமானிக்கெல்லாம் ஃபுல் தேட்டர் டான்ஸு 100 days அப்படின்னும்போது அது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஸோ நம்ம எத்தனை படம் நடித்தாலும் சரி, நீங்கள் யாரை கேட்டு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்டிங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு படம் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா சார்? ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ ஒர்க் பண்ணோம். ஓகே. இப்போ பட் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய கோ ஆக்டர்ஸ் இருக்காங்களே சார், சில பேர் வந்துட்டு உங்கள் கூடயே சேர்ந்து ஹியூமராக வந்துட்டு பண்ணிடுவாங்க, சில பேருக்கு அது வந்துட்டு வராது. நீங்கள் ஏதாவது பேசி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா? இல்லை நடிக்கும் பொழுது வந்துட்டு ஒரு சீனே நடிக்க முடியாமல் ஃபுல்லாகவே சிரிப்பாகவே இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? நிறைய இருக்காது, நிறைய இருக்குல்ல. 17 years. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் கேட்டோன்னே அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் சென்னை 20 விஜயலட்சுமி வந்து அவங்க வந்து ஆட்டிடியூடாக இருப்பாங்க எப்போவுமே. வந்து எனக்கு ஆக்டிங் ரொம்ப ஈஸியாக வரும் அது மாதிரிலாம். ஏன்னா அப்போ வந்து கேரவன்லாம் கிடையாது, ஷாமியானா இருக்கோம். ஸோ ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்கன்னா அவங்க அப்போ அங்கே நாங்கள் அந்த மோனோ ஆக்டிங் அந்த இதில் டம் ஷெரட்ஸ்லாம் விளாடும். அதில் அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஈஸி, நானும் ஈஸியாக நடிச்சிருவேன் அப்படின்னா. ஸோ ஒவ்வொருத்தர் படம் பேர் சொன்னால் அவங்க நடிக்கணும். ஸோ நான் சொன்னேன் நான் ஒரு படம் பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி கூப்பிட்டு போயிட்டு பாயும் புலி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனோன்னு வந்து கூப்பிட்டுன்னு வாங்க அப்படின்ட்டேன். இங்கே வந்து எல்லா மச்சான் பாயும் புலியில் படம் பேர், அதை தவிர எது வேணால் சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு 25 minutes அப்படி புலியெலாம் பாயுது. ஒருத்தன் வந்து டைட்டானிக் அப்படின்றான். ஸோ 20 minutes கழிச்சு அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ஓடி வந்து இல்லை இது மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை துரத்திட்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் சினிமாவில் ஏன்னா இப்போ ஒரு சீன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்லித்தரதோட என்னோட ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போய் சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர்ஸ் ஜாப். அண்ட் இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் நிறையா ஃபன் இருக்கும், நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சிவானா இருந்தாலே அந்த இடத்துல ஃபன்னாக தான் இருக்கும். அது வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். தில்லுமுல்லு 2 வந்துட்டு பார்த்துட்டு ரஜினி சார் ஏதாவது சொன்னாங்க? இல்லை, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சாரை போய் பார்த்து அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கி இது மாதிரி எனக்கு வந்து அது எப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் சார் அவங்க ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் படம் பண்ணுறோம். ஸோ அவரை போய் பார்த்தோம். அவர் வந்து ரொம்ப மேன் ஆஃப் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், சூப்பர், வெரி குட், ஹாப்பி, டூ இட் வெல் அப்படின்னு ரொம்ப அப்போ தான் வந்து வியந்து பார்த்தது. அதான் பாருங்கள், சூப்பர் ஸ்டார் அந்த லெவலில் இருக்கார். ஒரு வாரத்தை கூட நெகட்டிவாக பேசவே இல்லை. அதான் ரியல் லைஃப்லேயும் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். ஸோ அப்போ அதை பார்த்தது தான். அப்போ போய் பார்த்தது, ஃபோட்டோலாம் எடுத்து ஃபோட்டோலாம் பத்திரமா வச்சுருக்கேன். ஓகே நைஸ். பார்த்தாரா சார் அவரும் தில்லுமுல்லு 2 படம்? இல்லை, நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆமாம், அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு டேரக்டர் ஆகணும், நான் ஆக்டராக ஆகலைன்னா டேரக்டராக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுடைய விருப்பம் என்ன சார்? உங்ககிட்ட இருந்து அடுத்த படங்கள் என்ன பார்க்கலாம், அல்லது டேரக்டராக நீங்கள் ஏதாவது படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆக்டராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்ம கதை கேட்குற அந்த கதை நம்ம பிடிச்சிருக்கு, ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டது. இப்போது ப்ரொடியூசர்ஸ்லாம் வரும்போது எப்படி கேட்பாங்கன்னா அப்படின்னா சார் பிஸ்னஸ் உள்ள ஒரு விஷயம் கேட்பாங்க. நீங்கள் கேட்டிங்களே நிறைய கலகலப்பு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. டைரக்ட் பண்ணும்போது தான் அப்படி இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது இப்போ பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம சர்ப்ரைஸாக இல்லை, நான் சொன்னேன்ல என்கிட்ட அந்த தேட்டரில் இருந்துச்சு நீ தான் ஆர்ஜேவாக இருந்தியா அப்படின்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி ஆர்ஜேவா வந்து நீ தானே அந்த ஆர்ஜே அப்படின்னு கேட்டாங்க, அது மாதிரியே நீங்கள் தானே அந்த டேரக்டர். அதனால் அப்படியே ரொம்ப பேச வேணாம் அதை பற்றி. ஓகே ஓகே சார். அடுத்த ஒரு சின்ன செக்மெண்ட் சார், ஒரு 4 கலர் ரோஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அது யார் யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சார். ஃபஸ்ட்டு ஒயிட்டில் இருந்து போகிறேன் சார். சமீபத்தில் இவங்க கிட்ட நான் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கா, அவங்களுக்கு நான் இதை கொடுத்து சரி பண்ணுறேன் அப்படின்னு யாராவது?
என்னன்னா இது வந்து நார்மலாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 10 ஆன்சர்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு ஆன்சர் எதுவுமே வரலங்க. ஏன்னா எனக்கு யாருக்கிட்டையுமே மனஸ்தாபமே இல்லை. ஏன்னா அப்படி எதுனா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த டைம்லேயே வந்து அதை முடிச்சிடுவேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ இந்த கொஸ்டின் கேட்ட உங்ககிட்ட தான் மனஸ்தாபம் இருக்குது. ஐயோ, சாரி மேடம், உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை, அதனால் உங்களுக்கு நன்றி நன்றி அந்த ஆன்சர் இல்லை அதனால். நன்றி சார். இது யாராவது ஒருத்தவங்க லவ்வபிள் பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இது நீங்கள் என்ன நிறைய பேர் இருப்பாங்களே சார், ஆக்டர், டைரக்டர், அந்த மாதிரி ஃபீல்டு இல்லையா? ஃபீல்டு இல்லை, அல்லது உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில்? பர்சனல் வீட்டில் தான் அவங்களுக்கு தான் எப்பயுமே அவங்களுக்கு தான். ஓகே, பிங்க் வந்துட்டு நம்ம உங்களுடைய கோஸ்டார் யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் சார். ஹீரோயினுக்கு? ஆமாம். ஏன் மேடம் ஒருத்தங்க கொடுத்தா இன்னொருத்தவங்க வந்து ஏன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பேன். அதுக்காக இல்லை சார், அப்படியே ஃபேவரட். இப்போ பறந்து போல வந்துட்டு அஞ்சலி, க்ளோரி அவங்க பண்ணியிருந்தாங்களா, அவங்களாம் வந்து சூப்பராக சின்ன வயசு க்ரஷ் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்புறம் அவங்க கேட்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன கேட்பாங்க, என்னன்னா இது 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக பதில் சொல்லணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் என் கூட நடித்த அனைத்து ஹீரோயின்களுக்கும் இதை வந்து கொடுக்குறீங்க சார். உங்களால் மறக்க முடியாத உங்களுடைய ஃபேன் யாருக்காக கொடுக்கலாம்? இப்போ வரைக்கும் தொடக்கத்துலேருந்து ஆர்ஜேவாக இருந்ததுலேருந்து என்னால் மறக்க முடியாத ஃபேன் அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இன்னும் விடாமல் உங்களை பின்தொடர்ந்துட்டு இருப்பாங்க? இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சினிமா வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அப்போ வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வீக்லி 3-4 டைம்ஸ் சாப்பாடு அனுப்புவாங்க வீட்டில் இருந்து, அவங்களுக்கு சமைச்சு. ஓகே. ஸோ அப்போ எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் ப்ரோக்ராமிங் டீம் அப்படின்னு இருக்கும் ரேடியோவில். ஸோ அதில் வந்து ஆர்ஜேஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிஃப்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து யாருமே இல்லை, ஸோ கூடயே இருக்க மாதிரி அப்படின்னு என்ன சொன்னாங்க அவங்களுக்காக இது. அப்புறம் வந்து ஒரு தியேட்டர் முடிச்சதுக்கப்புறம் அவர் ஃபேன் இஸ் அ ஃப்ரெண்ட் இஸ் பிகம் அ ஃபேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அந்த நாடகம் வந்து நாங்கள் வெளியில் வந்து நடிக்கும்போது ஒவ்வொரு பிளேயில் 1000 பேர் இருப்பாங்க வெளியில். ஸோ என் இன்ட்ரோக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸு, எல்லா ஜோக்கும் சிரிக்கிறாங்களா இல்லையான்றது வந்து அவங்க அப்போ தான் வந்து பார்ப்பாங்க நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம். அப்போ அந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நடித்த ஒருத்தர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு. நான் எழுதி தரேன், நீ வந்து நிச்சயமாக ஒரு ஆக்டர் ஆக, அப்படி ஆக்டர் ஆகலைன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாரு அவர். ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் இந்த கேள்வி யாரும் என்கிட்ட கேட்டதே இல்லை, நானும் எங்கேயும் சொன்னதில்லை. ஐ திங்க் ஹீ நோஸ் மீ. ஸோ அவருக்காக இது. சூப்பர் சார். அந்த எழுதி கொடுத்ததை நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஓ, அப்படியே இன்னும் இருக்குங்களா? ஆமாம், இது ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன், அது பெரிய விஷயம் தானே. சூப்பர். நாங்கள் அது கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அது பத்திரமா இருக்காது, எங்கேயோ வீரோக்குள்ள இருக்காது. ஓகே ஓகே சார். சார், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பார்க்கலாம்? இப்போ வந்து படம் பேர் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, பட் அது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஃபிலிம்ஸ் பண்ணுறேன். ஓகே, ராம் சாரும் அடுத்த படம் கேட்டிருக்காரு, ராம் சாரோட அடுத்த படம். ஓகே, அது அவர் கேட்காமே சொல்லிட்டேன், தீபாவளின்றதுனால சொல்லிட்டு நினைக்கிறேன். ராம் சாரோட ஸ்பெஷல் அறிவிப்பு இது. ஆமாம்மா. அதுக்கப்புறம் வந்து கலகலப்பு 3, அதுவும் சுந்தர் சி சாரோட இது. அதுக்கப்புறம் தான் இன்னும் அந்த பேர் ரொம்ப நல்ல பேர். ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அடுத்த படம் பேர் சொல்ல வேண்டாம். அது வந்து டிசம்பர், ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் ஷூட்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். ஓகே சார். தமிழ் படம் 3 கண்டிப்பாக அடுத்த இயர் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, தமிழ் படம் 3 இட்ஸ் ஆல்வேஸ் ரெடி. அதான் சொன்னேனே, நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதனால் ஈஸி டு ரைட். நிச்சயமாக 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதான் எப்பயும் கன்க்ளூஷனுக்கு வரா மாதிரி, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நேயர்களுக்காக சிரிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது, அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ் சிரிப்பை பற்றின ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் சார். இல்லை, லைஃப்பில் வந்து நிறைய பேர் சிரிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிட்ருக்காங்க. நான்லேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. லைஃப் பிறந்ததே ஹாப்பியாக இருக்கிறது தான். இப்போது நீ ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறியோ அது ஒன்று கிடையாது. கரெக்டு தானே? இன்றைக்கி நம்ம இது வந்து நாளைக்கு யாருக்கும் நம்ம இருக்க மாட்டோம். 100 வருஷம் கழிச்சு இந்த இது இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைமே நமக்கு ஒரு ஷார்ட் பீரியட் தான். அதில் வந்து ஹாப்பியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் வாழ்க்கை சிரிச்சுனே தான் இருப்பாங்க எல்லாருமே.
சிரிக்காத ஆள் இன்றைக்குமே கிடையாது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா கூட ஐயோ எவ்வளோ நல்லா மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி சிரிக்கிறவங்க கூட இருக்காங்க நிறைய பேர். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் சரி, அந்த சைல்டு நான் சும்மா பேசுகிறேன் பார்த்தீங்களா, சைல்டு அந்த ஹாப்பினஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். இங்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் வந்து ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த வேர்ல்டு இப்போ இருக்குல்ல இந்த உலகம், இட் நீட்ஸ் ஹியூமர். இந்த உலகம் வந்து இப்போ மைனஸில் போயிட்டுருக்கு. இந்த உலகத்தை வந்து திருப்பி வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆக்கணும்னா ஒன்லி ஹியூமர் கேன் டூ இட். இந்த ஹியூமர் படத்துலேருந்து தான் வரணும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலேருந்து வரலாம். ஸோ அதனால் லைஃப் இஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த காம்ப்ளிகேஷன் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சி இனியிலேருந்து இந்த தீபாவளியிலேருந்து வாழ்க்கை வந்து ஒரு தீபாவளி ஒரு நாள் மட்டும் இல்லை, வாழ்க்கையை தீபாவளி மாதிரி என்ஜாய் பண்ணுறது தான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்குமே. சூப்பர் சார், ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் பிஃபோர் யூ. அண்ட் டிடி அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஏன்னா இவங்க கேட்டாங்க சின்ன வயசு மெமரிஸ், எவ்வளோ மெமரிஸ் இருக்குது, நான் எனக்கு மட்டுமா இதை பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ நேற்று நான் டிடி இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே எவ்வளோ ஹாப்பியாக எந்த ஃப்ரெண்ட்ஸுமே என்கிட்ட வந்து விஷயம் ஷேர் பண்ணி பேசுனதே கிடையாது. அவ்வளோ மெமரிஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டிடி. இன்றைக்கும் அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அண்ட் யூ ஃபண்டாஸ்டிக் டீம். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் ஐ விஷ் என்டையர் டீம் ஆஃப் டிடி வந்து ஹாப்பி தீபாவளி.